வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நமது இருதயங்களை இயேசுவின் திரு இருதயத்தில் ஒப்படைத்து நாசரேத்து வாழ்வின் ஒளியில் நாம் பயணிக்க இருக்கின்றோம். ஆனால் இந்நேரத்தில் முதலில் ஒரு கனமுள்ள தருணத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். கடந்த சில தினங்களில் நிகழ்ந்த விமான விபத்தில் உயிரிழந்த அனைத்து உறவுகளுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அவர்களின் ஆன்மாவிற்கு அமைதியையும் அவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதலையும் அருள்வாராக. அன்பார்ந்தவர்களே, இந்நேரத்தில் ஒரு சிறப்பான அழைப்பை உங்களிடம் முன்வைக்கின்றேன். உங்கள் வாழ்க்கை தோறும் கடவுளின் ஆசீர்வாதத்தை பெற விரும்புகின்றீர்களா? உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் ஒற்றுமை தேவையா? உங்கள் உடல் நலம், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம், உங்கள் தொழில் அல்லது படிப்பு, இதில் கடவுளின் ஆசீர்வாதம் தேவைப்படுகின்றதா? அப்படியானால் தயங்காதீர்கள். இப்பொழுதே உங்கள் இறைவனிடம் முழு மனதோடு பக்தியாக சென்று வேண்டுங்கள். உங்கள் மனதை திறந்து அந்த இறை அன்பு இருதயத்தை நோக்கி பேசுங்கள். நாம் அனைவரும் சேர்ந்து இப்பொழுது சொல்வோம்: இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் வாழ்வில் உமது திரு இருதயத்தின் அன்பையும் அமைதியையும் நிரப்பும் என்று. அன்பார்ந்தவர்களே, ஜெபமே நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்று தரும் முதல் படிக்கட்டாகும். நமது மனதை மாற்றி நமது வாழ்வை உயர்த்தும் சக்தி ஜெபத்தில்தான் இருக்கின்றது. எந்த கடுமையான வார்த்தைகளாலும் எப்போதும் பிறர் மனதை துன்புறுத்தாதீர்கள். உங்கள் வார்த்தைகள் கருணையோடும் அன்போடும் கலந்திருக்கட்டும். நம்மிடம் இருந்து அன்பு வெளிப்படுகிற போதுதான் இயேசுவின் திரு இருதயம் நம்முள் வாழ்கிறது என்பதற்கான சாட்சி. உங்கள் உடல் நலத்தை பேணுங்கள். உங்கள் குடும்பத்தை நேசியுங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அன்பை செலுத்துங்கள். இன்று நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் பலருக்கும் கிடைக்காத ஆசீர்வாதமான வாழ்க்கை. அந்த வாழ்வை இயேசுவின் திரு இருதயத்தின் ஒளியில் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து ஜெபத்தில் இணைந்திருங்கள். இப்போது நாம் இயேசுவின் திரு இருதய வணக்க மாதத்தின் 14ஆம் நாளை ஆரம்பிக்க போகின்றோம். இன்று நம்முடைய தியான சிந்தனை இயேசுவின் திரு இருதயம் நாசரேத்து வாழ்வில் நமக்கு முன்மாதிரிகை. இந்த தலைப்பு நம் இறை வாழ்க்கையின் மைய கருத்தை நினைவூட்டுகிறது. நாசரேத்து, அது ஒரு சிறிய கிராமம். இயேசு இவ்வுலகில் 3 ஆண்டுகள் மக்களிடையே பிரகடனமாக சேவை செய்தாலும் அந்த காலத்திற்கு முந்தைய 30 ஆண்டுகள் நாசரேத்திலே அமைதியாகவும் பணிவோடும் குடும்பத்தோடும் இணைந்து வாழ்ந்தார். அந்த நாசரேத்து வாழ்க்கைதான் இன்று நமக்கு கற்பித்தலாகவும் முன்மாதிரியாகவும் திகழ்கிறது. இயேசு அந்த கிராமத்தில் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்தார். யோசேப்பும் மரியாவும் அவருடைய பெற்றோர். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்த இயேசு எவ்வாறு இந்த குடும்ப வாழ்வில் நமக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் என்றால், அன்பு எப்படி செலுத்த வேண்டும், கடமையை எப்படி செய்ய வேண்டும், முன்னிலை பெறாமலும் ஆடம்பரம் இல்லாமலும் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவராய் வாழ்வது எப்படி என்றும் நமக்கு கற்றுத்தருகின்றார். இறைவனிடம் விசுவாசமாக வாழ்வது எப்படி என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றார். இயேசுவின் திரு இருதயத்தில் இருந்து வெளிப்படும் அன்பு, சமாதானம், இரக்கம், பொறுமை ஆகிய அனைத்தும் நாசரேத்து வாழ்க்கையின் மூலம் நாள்தோறும் வெளிப்பட்டது. அவர் தந்தைக்கு உதவியாக இருந்தார்.
ஆலய வழிபாட்டில் கலந்து கொண்டார், பண்டிகைகளுக்கு சென்றார், வீட்டு பணிகளை செய்தார். அனைத்தும் ஒரு தெய்வீக வாழ்க்கையின் அற்புத சாட்சிகளாகும். அதுபோலவே நாமும் இன்று நமது வீடுகளில், குடும்பத்தில், வேலை செய்யும் இடங்களில் இயேசுவை போல நடந்து கொள்ள வேண்டும். நம் கண்களிலும் வார்த்தைகளிலும் நடத்தை முறையிலும் இயேசுவின் நாசரேத்து ஒளியை பிரதிபலிக்க வேண்டும். பெரும் செயல்கள் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் சின்ன சின்ன அன்பு செயல்கள், சுமூகமான வார்த்தைகள், உண்மையான வாழ்வு, இதுவே நாசரேத்து வாழ்வின் சிறப்பு. இதைதான் இயேசு உங்களிடம் எதிர்பார்க்கின்றார். நீங்களும் அவரை போல் வாழ்வீர்களா? வாழ முயற்சிப்பீர்களா? இதுவே இயேசுவின் திரு இருதயத்தின் உண்மையான பிரதிபலிப்பு. இன்று நம் வீட்டில் நாசரேத்து வாழ்வை அழைக்கிறோமா? இயேசுவின் திரு இருதயம் நம் குடும்பத்தில் வசிக்கின்றதா? நம் வாழ்வும் வார்த்தைகளும் நடப்பும் இயேசுவின் நாசரேத்து ஒளியை வெளிப்படுத்துகின்றதா? இவை எல்லாம் நம்முடைய எண்ணங்களை தூண்டி நம்மை ஒரு தூய வாழ்வுக்கு அழைக்கட்டும். இயேசுவின் திரு இருதயமே எங்கள் வீட்டுக்குள் நாசரேத்து வாழ்வை தந்தருளும். விவிலிய சிந்தனை. இன்றைய நம் சிந்தனை நாசரேத்து வாழ்வில் இயேசுவின் திரு இருதயம் நமக்கு தரும் வாழ்க்கை ஒழுக்கத்தை பற்றி. இயேசு தம் குடும்பத்தினருடன் வாழ்ந்த அந்த பரிசுத்த வாழ்வில் நம் மனதும் நம் நடைமுறையும் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் என்பதற்கான தூய வழிகாட்டுதலாகவே நாம் இந்நேரத்தில் சிந்திக்க உள்ளோம். ஒழுக்கத்திலும் கீழ்ப்படிதலிலும் அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த வாழ்க்கையை நாம் ஏற்க வேண்டும் என்பதையே இன்றைய சிந்தனை நமக்கு சொல்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 51 முதல் 52 வரை உள்ள இறை வார்த்தைகள். அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தை நாசரேத்தில் இயேசு வாழ்ந்த அற்புத வாழ்வின் ஒளி கண்ணாடி. இயேசு கடவுளின் மகனாக இருந்தாலும் தாய் மரியாவிற்கும் தந்தை யோசேப்பிற்கும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை அன்பும் பணிவும் நிரம்பியதாய் இருந்தது. இன்றைய உலகத்தில், குடும்பத்தில் பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற சூழ்நிலையில் இயேசுவின் நாசரேத்து வாழ்வு நம் வாழ்க்கையின் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் வளர்க்கும் வழிகாட்டுதலாக இருக்கின்றது. நாம் இயேசுவை போல ஒழுக்கத்தோடும் கீழ்ப்படிதலோடும் வாழ்கிறோமா? நம் குழந்தைகளை வளர்க்கும் போது நாம் அவர்களுக்காக ஒரு பரிசுத்த மாதிரியை ஏற்படுத்துகிறோமா? இயேசு ஞானத்தில் வளர்ந்தது போல நாமும் இறை வார்த்தையில் ஞானம் தேட வேண்டும். உடல் வளர்ச்சியைப் போல நம்முடைய உடல் நலத்தையும் பராமரிக்க வேண்டும். கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்த இயேசுவை போல நாமும் கடவுளுக்கும் சமூகத்திற்கும் உகந்தவர்களாய் வாழ கற்றுக்கொள்வோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் இறை வார்த்தை. அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தை இயேசுவின் திரு இருதயத்தின் ஆழ்ந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இறைவனின் மகனாக இருந்தும் இயேசு துன்பங்கள் வழியாக கீழ்ப்படிதல் என்னும் கடினமான பாடத்தை கற்றுக்கொண்டார். இது கடவுளின் மகன் அனுபவித்த உயர்ந்த பணிவின் பாதை. நாமும் இந்த உலகில் பல விதமான துன்பங்களை சந்திக்கிறோம். குடும்ப சிக்கல்கள், உடல் நோய்கள், மனதளவிலான வேதனைகள், எதிர்பாராத இழப்புகள். ஆனால் அந்த ஒவ்வொரு துன்பமும் நமக்கு ஒரு பாடசாலையாக இருக்கின்றது.
அந்த வேதனையின் வழியாகவே நாம் கீழ்ப்படிதலை, இறைவனின் திட்டத்திற்கு இசைவாக நடப்பதையும், முழுமையாக இறைவனை நம்புவதையும் கற்றுக்கொள்கிறோம். இயேசுவை போலவே நாமும் கடவுளின் குழந்தைகள் என்றால், துன்பம் வரும்போது அதிலிருந்து ஓடி போகாமல் அதனுள் இறைவன் உருவாக்கும் பணிவுக்கும் பரிசுத்தத்திற்கும் இடம் கொடுக்க வேண்டும். நம் ஒவ்வொரு துன்பத்தையும் ஒரு இறை சோதனையாக பார்க்க வேண்டும். இது நம்மை இயேசுவை போல மாற்றும் ஒரு தேவையான கட்டம் என்பதை உணர வேண்டும். அதை அவரை போல் எதிர்கொள்ள வேண்டும். இயேசு துன்பங்களின் வழியே சிறந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்றால், நாமும் அதே வழியில் கடவுளுக்கு பிரியமானவர்களாக உருவாகுவோம். எனவே நம்முடைய துன்பங்களை வெறுக்காமல் அவற்றை ஒரு பரிசாக ஏற்றுக்கொள்வோம். அது நம்மை புனிதராக்கும் கருவி. இதுவே உண்மையான திரு இருதய வாழ்வின் அடையாளம், பணிவும் கீழ்ப்படிதலும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவும் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். அன்பார்ந்தவர்களே, அவர் கடவுளின் வடிவில் இருந்த போதும் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவத்தை எடுத்ததை குறிப்பிடுகிறது. அவர் தம்மை தாழ்த்தி கொண்டு மனித உருவில் தோன்றி சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார். இது நமக்கு கற்றுத்தரும் ஒரு மிகப்பெரிய பாடம். தாழ்மை, கீழ்ப்படிதல் மற்றும் பாசத்தால் நிறைந்த சேவை. நம்மில் சிலர் ஏற்க முடியாத கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சிலர் அன்பான ஒருவரை மரணத்தில் இழந்திருக்கலாம். சிலர் ஒரு விதமான சொல்ல முடியாத சோதனையிலும் பலவிதமான வலியிலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நேரங்களில் நாம் உணர வேண்டியது, இயேசு அந்த சிலுவையில் நம்மை போலவே துன்பங்களை அனுபவித்தார். நம்மை போலவே வலி, கவலை, பிரிவு, மரணம் ஆகியவற்றை எதிர்கொண்டார். அவர் தம்மையே தாழ்த்தி கொண்டு கீழ்ப்படிந்து சிலுவை மரணத்தையும் ஏற்றுக்கொண்டார் என்றால், அதே கீழ்ப்படிதல், அதே பணிவும் நம்மிடம் இருக்க வேண்டும். உங்கள் நோய்களில், உங்கள் அழுகையில், உங்கள் தனிமையிலும் நீங்கள் தனியாக இல்லை. சிலுவையின் பாதையில் இயேசு உங்களுடன் நடக்கிறார். உங்களின் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் அவர் காண்கின்றார். அவரில் நம்பிக்கை கொள்ளுங்கள். இந்த தியானத்துக்கு பிறகு சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் வாழ்க்கையின் அந்த சிலுவை தருணங்களை நினைவுபடுத்துங்கள். அதில் உங்கள் இறைவன் எப்படி அந்த சிலுவையை தாங்க வலிமையை கொடுத்தார் என்று எண்ணி பாருங்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த இறை வார்த்தைகளை நம் இருதயத்தில் பதித்து நாமும் நாசரேத்து இயேசுவை போலவே வாழ்ந்திடுவோம். நம் அயலார் மீதும் அன்பு செலுத்தி வீணான பதவி பெருமைகளை விட்டுவிட்டு திரு இருதய வாழ்வில் அமைதியாய் பணிவோடு கடவுளுக்குள் வளர்வோம். இறைவன் நம்மை உயர்த்துவார். ஏனெனில் இறைவன் பணிவானவர்களை உயர்த்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் அனைவரும் ஒரு மனதாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம்மை அர்ப்பணித்து
நம்முடைய குடும்பங்களையும் வாழ்க்கையும் எதிர்காலத்தையும் இறைவனிடம் ஒப்படைத்து வணங்குவோம். அன்பும் அமைதியும் நிறைந்த அந்த திரு இருதயமே நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். ஜெபம். இயேசுவே, நீர் வாழ்ந்த நாசரேத்து வாழ்க்கை எங்களுக்கு ஒரு தூய மாதிரியாக இருக்கின்றது. அந்த பணிவும் அந்த அன்பும் அந்த கீழ்ப்படிதலுமே எங்களின் வாழ்வுக்கு வழிகாட்டியாக அமையட்டும். அந்த இயேசுவின் நாசரேத்து வாழ்வின் ஆசீர்வாதங்களை இப்போது நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். அன்பு, நம்பிக்கை, அமைதி, பரஸ்பர மரியாதை நிறைந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ விரும்புகின்றோம். எங்கள் உறவுகள் உறுதியடைய, சண்டை சச்சரவுகள் தீர, குடும்ப பிணக்குகள் விலக ஜெபிக்கின்றோம். எங்கள் உடல் நலத்திற்காக வேண்டுகின்றோம். நோயில்லா வாழ்வு, சோர்வில்லா நம்பிக்கை, சுகமான உடல்நிலை எங்களுக்கு அருள்வீராக. நம்மில் பலர் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இறைவனே, அவர்களை குணமாக்கும் அற்புதங்களை செய்கிற திரு இருதயத்தின் சக்தி பொழியட்டும். குழந்தையில்லா தம்பதிகள் குழந்தை செல்வத்தை காண வேண்டுகிறோம். குழந்தைகள் நல்ல உடல் நலத்துடன், பணிவுடன், அறிவோடும் அன்போடும் வளருமாறு வேண்டுகிறோம். பெற்றோர்களை மதிக்கும் நல்வாழ்க்கை அவர்களுக்கு அமையட்டும். மாணவர்கள் படிப்பில் வெற்றி பெறும் வகையில் நம்பிக்கையும் அறிவும் கொண்டிருப்பார்களாக. பயம் இல்லாமல் ஒழுக்கத்துடனும் ஞானத்துடனும் நன்மை செய்யும் எண்ணத்தோடும் வளரட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையட்டும். வேலை செய்வோருக்கு மன அமைதி, நிலைத்த நம்பிக்கை, கொள்கை சார்ந்த வாழ்வு வாழட்டும். மன அழுத்தம், பயம், பிணைப்பு யாவும் விலகட்டும். திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு இறைவன் தந்த வாழ்வை வழிநடத்தும் துணையினை பெற்று அமைதியான குடும்ப வாழ்க்கையில் இணைந்திட உதவும். திருமண பிரச்சனைகள், திருமண தடங்கல்கள் அனைத்தும் முறிக்கப்படட்டும். கடன்களால் பாதிக்கப்பட்டவர்கள் உமது திரு இருதயத்தின் ஆசீர்வாதத்தால் நிதி சிக்கல்களில் இருந்து விடுதலை பெறட்டும். பொருளாதாரத்தால் வீழ்ந்தவர்கள் எழுந்து நிலை பெறட்டும். ஏழை மக்கள், ஆதரவில்லாதவர்கள், அவர்களுக்கு தேவையான வசதிகள், உணவு வசதி, பாதுகாப்பு அருளப்படட்டும். பிறருக்கு உதவுபவர்களாக எங்களையும் மாற்றும். பெரிய நோய்கள், புற்றுநோய் போன்ற கொடிய நோய்கள் முழுவதுமாக குணமடைய வேண்டுகின்றோம், நம்புகிறோம். நடக்க முடியாதவர்கள், பேச முடியாதவர்கள், பார்வையற்றவர்கள், அவர்கள் மீதும் உமது திரு இருதயத்தின் அருள் பொழிந்திடுக. விமான விபத்தில் உயிரிழந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் உம்முடைய அமைதியை அளித்திடும். அவர்களுடைய குடும்பங்களுக்கு உமது திரு இருதயத்தின் ஒளியினால் ஆறுதல் கிடைக்கட்டும். ஆண்டவரே, இத்தனை வேண்டுதல்களையும் நீர் நிச்சயமாக கேட்பீர்கள் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். உமது திரு இருதயத்தில் இருந்து ஓடும் பேரருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடம் இருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 3. நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 4. அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, 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 எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமீன். 14ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் நாசரேத்து வாழ்வில் நமக்கு முன்மாதிரிகை. மோட்சத்தில் வாழும் புனித மூவொரு கடவுளின் வாழ்வை நாசரேத்தோரில் வாழ்ந்த இயேசுவின் திரு இருதயமானது நல்ல விதமாய் பின்பற்றி நடந்தது. அங்கே பிதா, சுதன், தூய ஆவி ஆகிய மூவரும் நித்திய அன்பால் ஐக்கியமாகி பேரின்ப பாக்கியத்தில் குடிகொண்டிருக்கிறார்கள். கடவுள் மனிதர் பேரில் தாம் வைத்த அளவற்ற பெருக்கத்தால் அவர்களை சுபாவத்துக்கு மேலான நிலைக்கு உயர்த்தி தமது தத்து பிள்ளையாக மாற்றி தமது தெய்வீக குடும்பத்தின் அங்கத்தினராக செய்திருக்கிறார். திவ்ய இயேசு இவ்வுலகத்துக்கு வந்து 33 ஆண்டு நாசரேத்தோரில் தமது திரு தாயோடும் புனித சூசையப்பரோடும் வாழ்ந்து புனித சூசையப்பருக்கும் குடும்பத்துக்கு அடுத்த வேளையில் தூய கன்னி மாதாவுக்கும் உதவி புரிந்து வந்ததற்கு காரணம் அவர்களை அன்பு செய்து அவர்களுக்கு பணிந்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பது மட்டுமல்ல, நம்மை தமது சுவீகர சகோதரர்களாக்கி தேவ திரு குடும்பத்தின் மேலான வாழ்வில் பழக்கி அக்குடும்பத்தின் புண்ணியங்களையும் பரிசுத்த தனத்தையும் இவ்வுலகத்தில் நாம் கடைபிடிக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே அவருடைய கருத்து. நமது சாதாரண செயல்களை புனிதப்படுத்தும் விதத்தை திவ்ய இயேசு நாசரேத்தூரில் தமது திவ்ய மாதிரிகையால் நமக்கு அறிவித்திருக்கிறார்.
தாழ்மையும் கஷ்டமும் உள்ள கைத்தொழிலால் தமது பரம தந்தைக்கு பூரிப்பு வருவித்து அவரை மகிமைப்படுத்த தமது வாழ்நாளின் பெரும் பாகமாகிய 30 வருடத்தை செலவழித்தார். புனிதத்தன்மை எல்லாராலும் அடையக்கூடும் என்றும் வீண் பெருமையால் தீங்கு விளையக்கூடிய பெரிய காரியங்களிலும் பிரபல்யமான செயல்களிலும் அது அடங்கினதல்லவென்றும் கற்பிக்க சித்தமானார். நாம் தினந்தோறும் செய்கிற சாதாரண அலுவல்களை உத்தமமாய் செய்து முடிப்பதிலும் விவிலியம் திவ்ய இயேசுவை பற்றி அவர் எல்லாம் நன்றாய் செய்தார் என்றும் உச்சரிக்கும் வாக்கியம் நம்மில் பூரணமாய் நிறைவேறும்படி செய்வதிலும் தான் புனிதத்தன்மை அடங்கியிருக்கிறது. ஆதலால் நம்முடைய ஜெபமும் வார்த்தையும் செய்கையும் எவ்வளவு உத்தமமாயிருக்க வேண்டுமென்றால், இயேசுவின் திரு இருதயமானது எப்படி ஜெபம் பண்ணினதோ, எப்படி வேலை செய்ததோ அப்படியே நாமும் செய்கிறோமா என்றும், அவர் நாசரேத்தூரில் வாழ்ந்த வாழ்வுதான் நாமும் வாழுகிறோமா என்றும் யதார்த்தமாய் சொல்ல வேண்டும். சாதாரண காரியங்களை சுபாவத்துக்கு மேலான உத்தமமாய் செய்வதில்தான் தூயத்தன்மை அடங்கியிருக்கிறது என்று புனித பொன்வெந்தூர் சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்ண நேரமில்லை என்று சாக்கு போக்கு சொல்லுகிற கிறிஸ்தவர்கள்தான் ஒவ்வொரு நாளிலும் எத்தனை மணி நேரங்களை வீண் பேச்சிலும் உபயோகமில்லாத வேலைகளிலும் செலவழித்து வீண் காலம் போக்குகிறார்கள். அவர்கள் ஜெபம் பண்ண தடையாயிருக்கிறது நேரத்தின் குறைவல்ல, நல்ல மனதின் குறைவுதான். உறுதியான மனதும் உண்மையான பக்தியும் அவர்களிடத்தில் கிடையாது. நம்முடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவின் பால் எழுப்பி நம்முடைய அன்றாட அலுவல்களை அவருக்கு ஒப்பு கொடுக்க அதிக நேரம் தேவையில்லை. நாசரேத்தூரில் காலையில் எழுந்திருந்ததும் திவ்ய இயேசுவின் முதல் நினைவும் செயலும் ஏதென்றால், தமது பிதாவுக்கு முன்பாக தமது மாதாவோடும் தம்மை வளர்த்த தந்தையான புனித சூசியப்பரோடும் சாஷ்டாங்க தெண்டனிட்டு அவர் தங்களுக்கு செய்த சகல உபகாரங்களுக்கும் நன்றி செலுத்தி தங்களுடைய செயல்களை எல்லாம் உலக மீட்புக்காக ஒப்பு கொடுப்பதேயாகும். நாமும் அவருடைய திவ்ய மாதிரிகையை பின்பற்றி நடப்போமாக. நல்ல கிறிஸ்தவர்கள் விவிலிய கோட்பாடுகளை கடைபிடிக்க எப்படி நடக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாதர் தாமே நமக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் என்று திருவுளம் பற்றுகிறார். இதற்கு அர்த்தம் ஏதென்றால், நீ ஒரு நற்செயல் செய்யும் போது உன் வீண் மகிமைக்காகவும் மனிதர்கள் உன்னை புகழ்ந்து கொண்டாடும்படி இருக்கவும் செய்யாமல், கடவுளுடைய மகிமைக்காகவும் பிறருடைய ஆத்தும மீட்புக்காகவும் செய். மோட்சத்தில் உனக்கு பலன் கிடைக்கும் என்கிறார். நாம் செய்கிற நற்செயல்கள் நித்தியத்தியன் விதை என்று புனித பெர்னார்து சொல்கிறார். விதை விதைக்கிற குடியானவன் தான் விதைக்கிற சிறு விதையானது மிக விரைவில் ஏராளமான பலன் கொடுக்கும் என்று அறிந்திருக்கிறான். கிறிஸ்தவர்கள் நித்திய மகிமைக்காக விதை விதைக்கிறவர்கள். திரு இருதய அன்புக்காக செய்கிற நமது நற்செயல்கள் நாம் மோட்சத்தில் அனுபவிக்க போகிற விலையேற பெற்ற பலன்களை நமக்கு விளைவிக்கும். ஆதலால் இயேசுவின் திரு இருதயத்திற்கு உன் செயல்களையும் களைப்பு தவிப்பையும் ஒப்பு கொடுத்து அதன் அன்புக்காக சகலத்தையும் செய்வாயேயாகில், நீ கூலிக்காரனானாலும் சரி, அரசு அலுவலனானாலும் சரி, நீ மாணவனானாலும் சரி, நித்திய மோட்ச பாக்கியத்தை அடையலாம். நாசரேத்தூரில் இயேசுவின் திரு இருதயமானது நாம் நமது செயல்களை புனிதப்படுத்தும் விதத்தை கற்றுக் கொடுக்கிறதும் அல்லாமல், தாழ்ச்சி, கீழ்ப்படிதல், பிற அன்பு, இவ்வுலக காரியங்களின் மேல் பற்றுதல் இல்லாமை, ஆண்டவருடைய ஊழியத்தில் உறுதியான பிரமாணிக்கம், கடவுளுடைய ஸ்தோத்திரத்தின் பேரிலும் ஆத்தும மீட்பின் பேரிலும் மிகுந்த பற்றுதல்
முதலிய புண்ணியங்களையும் படிப்பிக்கிறது. வரலாறு. இயேசுவின் திரு இருதயமானது புனித மார்க்ரீத் மரியம்மாளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளில் எந்தெந்த இடங்களில் நமது இருதயத்தின் சாயலான படங்களை நிறுவி வழிபட்டு வருகிறார்களோ அந்த இடங்களையெல்லாம் நாம் ஆசீர்வதித்து காப்பாற்றுவோம் என்பது ஒன்று. பின்வரும் நிகழ்ச்சி இந்த வாக்குறுதியில் மிக்க உரித்தான சான்றாகும். மதுரை மிஷனை சேர்ந்த ஐயம்பாளையம் என்னும் ஊரில் சில வருடங்களுக்கு முன் ஒரு பிற மதத்தவர் மனம் திரும்பி தன் குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் அப்போது சிலிர்க்குவார்பட்டியில் இருந்த குருவானவரிடம் திருமுழுக்கு பெற்றார். இந்த புது கிறிஸ்தவன் தான் சேர்ந்த இந்த புது மதத்தின் மட்டிலும் நல்ல கிறிஸ்தவனுக்குரிய கடமைகள் மட்டிலும் மிக பிரமாணிக்கமாயிருந்தான். ஒரு நாள் பங்கு குரு அவனுக்கு ஓர் அழகான இயேசுவின் திரு இருதய படத்தை கொடுத்து, உன் வீட்டில் ஒரு நல்ல இடத்தில் இந்த படத்தை நிறுவி அதன் முன் நாள்தோறும் அடிக்கடி சில ஜெபங்கள் சொல்லி வா. அப்போது இயேசுவின் திரு இருதய ஆசீர்வாதமும் ஆதரவும் உன் குடும்பத்தின் பேரிலும் உன் வீட்டின் பேரிலும் இறங்கி வரும் என்பதை உறுதியாய் நம்பு என்று சொன்னார். குருவானவர் விருப்பப்படி இந்த புது கிறிஸ்தவனும் நடந்து வந்தான். இந்த புது கிறிஸ்தவன் நாள்தோறும் தன் குடும்பத்தோடு அருகாமையில் இருந்த மணலூர் மலை காப்பி தோட்டத்தில் போய் வேலை செய்து வந்தான். அங்கே அவன் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நாள் அவன் கிராமத்தில் நெருப்பு பிடித்து எல்லா வீடுகளும் எரிந்து போனது. மாலை பொழுதில் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது ஒரே ஒரு வீடு மாத்திரம் நெருப்பு பற்றாமல் நிலைத்திருப்பதை கண்டான். அருகில் வந்து பார்க்கும்போது அது அவனுடைய சொந்த வீடுதான். அந்த நாள் முழுவதும் வீடு அடைத்து கிடந்தது. அது கூரை வீடு. அகோர நெருப்பிலிருந்து அதை காப்பாற்றிய வீட்டில் ஒரு ஆளும் இல்லை. இயேசுவின் திரு இருதயம்தான் ஆச்சரியத்துக்குரிய விதமாய் தன் வீட்டை காப்பாற்றினதென்று நிச்சயித்து அத்திரு இருதய படத்திற்கு முன்பாக தெண்டனிட்டு தன் முழு இருதயத்தோடு 1000 முறை அவருக்கு நன்றி செலுத்தி அவருக்கு முன்னிலும் இன்னும் அதிக பிரமாணிக்கமுள்ள ஊழியனாய் நடப்பதாக வாக்கு கொடுத்தான். இந்த வாக்குறுதியை தவறாமல் சாகும் வரை சகலருக்கும் நன்மாதிரியாக நடந்து வந்தான். இவ்வுலக நெருப்பை விட நரக நெருப்பிலிருந்து இயேசுவின் திரு இருதயமானது நம்மை ஆதரித்து காப்பாற்றும்படி அக்கருணை கடலை இறந்து மன்றாடுவோமாக. சிந்தனை. என்னுடைய குற்றங்குறைகளை பாராமல் நான் பிறந்த நாள் முதல் என் வாழ்நாள் எல்லாம் அயராமல் என் பேரில் அன்பார்ந்த கவலை கொண்டிருந்த என் பரோபகாரிக்கு நான் எப்படி போதுமான வரையில் நன்றியறிந்திருப்பேன். இயேசுவின் திரு இருதயம் ஓர் அன்பு பாதாளம். அந்த பாதாளத்திலே நம்மிடத்தில் உள்ள மற்றெந்த அன்பும் அமிழ்ந்து போக வேண்டும். விசேஷமாய் நம்மிடத்தில் உள்ள சுய அன்பு, அதன் துர்க்கனிகளாகிய முகதாட்சணியமும் மற்றவர்களுக்கு மேலாய் நம்மை உயர்த்த வேண்டும் என்கிற ஆசையும் நம்முடைய சுய நாட்டங்களை பின்பற்றுதலும் ஆகிய இவைகள் எல்லாம் அந்த அன்பு கடலில் சிதைந்து போக வேண்டும். ஜெபம். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்த குணமும் உள்ள இயேசுவே, என் இருதயம் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னித்தாயின் திரு வயிற்றில்
தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலும் ஆகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவும் உள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மன நோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை
உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறே யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்துக்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி எருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இறங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்துக்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக.
இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.